வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பயங்கர தீ விபத்து. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் கருகின. பட்ஜெட் கூட்டத்தொடரை அரசு உடனடியாக கூட்ட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. கருவடிக்குப்பத்தில் 4 அரசு துறைகள் இணைந்து கட்டும் மணிமண்டபம். அமைச்சர் ராஜவேலு தகவல். பிரதமர் வரும் நாளில் கவர்னர் மாளிகை முன்பு கருப்பு கொடி போராட்டம். பிரெஞ்சு இந்திய புதுவை விடுதலை கால இயக்கம் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். புதுவை மத்திய பல்கலைக்கழக கணிதத்துறை கம்ப்யூட்டர் அறையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அடுத்த காலாப்பட்டில் மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இங்குள்ள கணினி துறையின் கம்ப்யூட்டர் அறை கோடை விடுமுறை என்பதால் மூடப்பட்டிருந்தது. இந்த அறையில் இருந்து திடீர் என்று புகை வந்துள்ளது. இதனையடுத்து ஆராய்ச்சி மாணவர்கள் சென்று பார்த்தபோது உள்ளே இருந்த பொருட்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து எரிந்து கொண்டிருந்தன. இது குறித்து காலாப்பட்டு தீயணைப்பு நிலையத்திற்கு கொடுக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 2 தீயணைப்பு வண்டிகள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் தீ கட்டுக்கடங்காமல் எரிந்து கொண்டிருந்தது. இதனையடுத்து வெளிப்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு உள்ளே தண்ணீர் பீச்சி அடித்தார்கள். இந்த தீ விபத்தில் கம்ப்யூட்டர் அறையில் வைக்கப்பட்டிருந்த 50 கம்ப்யூட்டர்கள், 10 ஏசி, 6 இன்வெர்ட்டர்கள் உள்ளிட்ட 25 ஃபேன்கள், 60 ரோலிங் சேர்கள் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. இதன் மதிப்பு 1 கோடி ரூபாயாக இருக்கும் என தீயணைப்பு அதிகாரி தெரிவித்தார். வருகிற 30ஆம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங் புதுச்சேரி பல்கலைக்கழக கட்டிட திறப்பு விழாவிற்கு வரவுள்ள நிலையில் இந்த தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழக விடுமுறை என்பதால் மாணவர்கள் யாரும் கம்ப்யூட்டர் அறையில் இல்லை. இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடரை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஏப்ரல் மாதம் போடப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டின் காலம் ஜூலை மாதத்துடன் முடிவடைவதால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாத நிலை ஏற்படும் என்றும், இதனை தவிர்க்க முதல்வர் ரங்கசாமி உடனடியாக பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும். இதில் இருந்து முதல்வர் தவறும் பட்சத்தில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் தலையிட்டு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று கூறினார். புதுவை அரசாங்கம் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும். ஏன்னா இவங்களுக்கு 4 மாதத்துக்கு தான் பட்ஜெட்டை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலையோடு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் போட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க. அதனால் உடனடியாக இப்போ முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தணும். உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டணும். இவங்க திட்ட கமிஷனுக்கு போவாது இவங்களுடைய தவறே தவிர திட்ட கமிஷனுடைய தவறு கிடையாது. என்ன காரணம்னா இவங்க தான் அந்த நாளை தள்ளி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க வேண்டுமென்று இந்த காலம் தாழ்த்துவதற்காக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தாமல் இருக்கிறாங்க. தற்போது உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறிய வைத்திலிங்கம், கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்காமல் குறைவாக வழங்குவதாக குற்றம் சாட்டியுள்ள வைத்திலிங்கம், மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி தீர்வு காண முன்வராத அரசு எதற்கு என்று கேள்வி எழுப்பிய அவர், ஆட்சியை கலைத்துவிட்டு சர்வாதிகார ஆட்சி என அறிவிக்க வேண்டியதுதானே என கூறினார். இது பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை கேட்டாலும் முழுமையான பட்ஜெட் பாஸ் ஆகலை, எந்த வேலையும் நடக்கலை, எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இது இந்த அரசாங்கம் உடனடியாக பட்ஜெட் கூட்டத்தை தொடரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்க கூட்டலைன்னா ஆளுநர் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டணும். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். இது செய்து ஆகணும். செய்யாமல் இருக்கிறதுன்றது ஒரு தவறு. அதனால் உடனடியாக ஆளுநர் அவர்கள் தலையிட்டு இந்த சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டணும்.
பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்கல, மக்களுடைய எண்ணத்தையே பேசுறதுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? நான் செய்யறதான் செய்வேன், யாரும் எதுவும் பேசக்கூடாது, கூட்டத்தொடரே நடத்தக்கூடாது, பட்ஜெட்டே தேவையில்லைன்னா அப்புறம் எதுக்கு மந்திரி சபை, எதுக்கு சட்டசபை? கலைச்சிடுங்க, சர்வாதிகாரம் டிக்ளேர் பண்ணுங்க. அதாவது மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுவதற்கோ அல்ல சந்திப்பதற்கோ முழுமையாக தயக்கம் காட்டக்கூடிய ஒரு ஊனமுற்ற அரசாங்கமாக தான் இருக்குது. 4 அரசு துறைகள் மூலம் காமராஜர் மணிமண்டபம் கட்டும் பணியை அரசு மேற்கொள்ள இருப்பதாக அமைச்சர் ராஜவேலு கூறியுள்ளார். கருவடிக்குப்பத்தில் 42 கோடி ரூபாய் செலவில் காமராஜர் மணிமண்டபம் கட்ட அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி கருவடிக்குப்பம் சென்ற அமைச்சர் ராஜவேலு அங்கு நடந்து வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பதிலளித்த அவர், ஒரே துறை மூலம் இப்பணியை மேற்கொண்டால் செலவு அதிகமாகும் என்றும், சுற்றுலாத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, கல்வித்துறை ஆகிய 4 துறைகளும் இணைந்து இப்பணிகளை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் மாணவர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், கலைஞர்கள் ஆகிய அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ள வகையில் மணிமண்டபம் கட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறோம் என தெரிவித்த ராஜவேலு, இந்த மணிமண்டபத்தில் அம்பேத்கர் பெயரில் நூலகம் அமைப்பது, கலை பண்பாட்டுத்துறை மூலம் கலையரங்கம் கட்டுவது குறித்தும் முதல்கட்ட ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது என்றும், முதல்வருடன் கலந்து பேசி 4 துறைகள் மூலம் இப்பணியை மேற்கொள்வது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவக்குமார், இணை இயக்குநர் மலர்கண்ணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகரன் ஆகியோர் உடனிருந்தார்கள். புதுச்சேரிக்கு பிரதமர் வரும் நாளன்று கவர்னர் மாளிகை முன்பு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் இயக்கம் தீர்மானித்துள்ளது. பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தின் விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்திற்கு மூத்த தலைவர் வரதராஜுலு தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் விஜயராகவலு வரவேற்புரை வழங்கினார். முன்னாள் கவுன்சிலர்கள் கணேசன், லலிதா, உத்ராபதி, சுப்பிரமணி, ரங்கராஜன், வக்கீல் நடராஜன், காசிநாத கவுண்டர், ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தியாகி அருள்ராஜ், சிவ இளங்கோ, தியாகி கவி, பேராசிரியர் வீர மதுரகவி, அதிரடி அழகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் பிரெஞ்சு இந்திய புதுவை விடுதலை உள்பட பிரெஞ்சு பகுதிகள் இந்தியாவோடு இணைய செய்த ஜவஹர்லால் நேரு உறுதிமொழிகள் அனைத்தும் புதுச்சேரியில் மறைக்கப்பட்டுவிட்டன என்றும், தியாகி பென்ஷன் உட்பட கோரிக்கைகள் சம்பந்தமாக மத்திய உள்துறை அமைச்சகத்தினரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் புதுவை ஆட்சியால் மதிக்கப்படாததால் கவர்னர் இக்பால் சிங்கிடம் நற்பணி நல இயக்கம் சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டன என்றும், இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார் கூறப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் மன்மோகன் சிங் உட்பட இந்திய அரசுக்கு மிகப்பெரிய களங்கத்தினை ஏற்படுத்திவிட்ட கவர்னர் இக்பால் சிங் மீது மத்திய அரசால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும், வரும் 30ஆம் தேதி மன்மோகன் சிங் வருகை தரும் நாளில் கவர்னர் இக்பால் சிங் அவர்களின் செயலை கண்டித்து கவர்னர் மாளிகையின் முன்பு இயக்கத் தலைவர் சிவராஜ் தலைமையில் ஊர்வலமாக சென்று கருப்பு கொடி பிடித்து முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பிராந்திய இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் அரசு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்று மாணவர் கூட்டமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து மாணவர்கள் கூட்டமைப்பின் அமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், தலைவர் அழகுமுருகன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில், பிராந்திய இடஒதுக்கீடு முறையால் புதுச்சேரி மாணவர்கள், இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் என மாணவர்கள் கூட்டமைப்பு தொடர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்து வருகிறது என்றும், பின்தங்கிய பகுதியான காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளுக்கான பிராந்திய இடஒதுக்கீட்டை எந்த ஒரு அரசியல் கட்சியும் அமைப்பும் எதிர்க்கவும் இல்லை. ஆனால் அதில் அளிக்கப்பட்டிருக்கும் விகிதாச்சாரம் தவறு என்பதுதான் அனைவரின் கருத்தாக உள்ளது என கூறியுள்ள சுவாமிநாதன், புதுவை அரசு இந்த விஷயத்தில் சமூக ஆர்வலர்களை அழைத்து பேசி குழப்பமில்லாத தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்றும், புதுச்சேரி மாணவர்கள், இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு துரோகம் விளைவிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்களை கண்டித்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தெருமுனை விளக்க பிரச்சார கூட்டங்கள் நடத்தப்போவதாகவும் அறிவித்துள்ளார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். புறநகர் பகுதிகளுக்கென புதிய தீயணைப்பு வாகனம், பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றது அரசு.
செய்திகள் தொடர்கின்றன. கிராமப்புற மக்களின் கோரிக்கையை ஏற்று அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு புதிய தீயணைப்பு வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் புறநகர் பகுதிகளான மணவெளி, பாகூர், தவளக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், அபிஷேகப்பாக்கம், தானம்பாளையம் போன்ற பகுதிகளில் திடீர் என தீ விபத்து ஏற்படும் போது அதனை விரைவாக அணைப்பதற்கு ஏதுவாக தீயணைப்பு வாகனம் இல்லை என்பதும், நகர பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்படுவதற்குள் தீ விபத்தால் பலத்த சேதம் ஏற்படுகிறது என்பதும் கிராமப்புற மக்களின் புகாராகும். இந்நிலையில் கிராமப்புறங்களுக்கு என தனியாக தீயணைப்பு வாகனம் அளிக்கப்பட வேண்டும் என்று மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் அரசிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். மேலும் வாகனம் கொடுக்கப்படவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு புதிய தீயணைப்பு வாகனத்தை அரசு அளித்துள்ளது. இதற்கான வரவேற்பு நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் பழனிவேலு முன்னிலையில் காவல் நிலையத்திற்கு வந்த தீயணைப்பு வாகனத்தை பட்டாசுகள் வெடித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பாஸ்கர், தயாளன், கண்ணப்பன், குமுதன், ஜானகிராமன், செங்கேணி, மாரியப்பன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். தவளக்குப்பம் அருகே இம்மாதத்தில் மட்டும் 2 முறை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு லட்சக்கணக்கான பொருட்கள் சேதமடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. மின் கட்டணத்தை உயர்த்தி வாக்களித்த மக்களுக்கு புதுவை அரசு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டில் பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும் வகையில் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுகிறது என தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள வீரராகவன், தற்போது அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் வகையில் மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ளது கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள், தோட்டக்கலை போன்ற உற்பத்திக்கான மின்சார கட்டணத்தையும் உயர்த்தியுள்ளதால் பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும், வாக்களித்த மக்களுக்கு ஆளும் அரசு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறது என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் குற்றம் சாட்டியுள்ளார். சாரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு கூடுதலாக ஒரு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். சாரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு கூடுதலான குடிநீர் தேவைக்கு 5.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை விழா எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார கோட்டை செயற்பொறியாளர் ஜெயக்குமார், உதவி பொறியாளர் ரமணி, இளநிலை பொறியாளர் சிவச்சந்திரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். கவர்னர் உத்தரவு பிறப்பிக்கும் வரை இடஒதுக்கீட்டை நிறுத்த வேண்டும் என்று மாநில திமுக துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை செய்தியில், புதுச்சேரி பெற்றோர் மற்றும் மாணவ மாணவிகள் நியாயமான கோரிக்கையான சிறப்பு பிராந்திய இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து பிராந்திய மக்களுக்கும் பாரபட்சமின்றி மனசாட்சியுடன் செயல்பட வேண்டிய கவர்னரின் முன்னால் வைக்கப்பட்டுள்ளது என்றும், இவ்விஷயத்தில் காலம் தாழ்த்தாமல் பிராந்திய இடஒதுக்கீட்டை கவர்னர் ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள சிவக்குமார், கவர்னர் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை தவறான சிறப்பு பிராந்திய இடஒதுக்கீட்டு உத்தரவை தலைமை செயலர் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் திமுக துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். ராணுவ பாதுகாப்பு விஷயத்தில் இந்தியா, சீனா இனி ஒத்துழைத்து போவதென்றும், எதிர்வரும் 2015ஆம் ஆண்டில் $100 பில்லியன் அளவுக்கு வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்வது என்றும் இந்திய, சீன பிரதமர்கள் ஏகமனதாக பேசி ஒப்பந்தம் செய்துள்ளனர். மெக்சிகோ நாட்டின் லாஸ் கபோஸ் நகரில் நடந்த G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் பிரதமர் மன்மோகன் சிங் பிரேசிலில் நடக்கும் ரியோ +20 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரியோ டி ஜெனீரோ சென்றார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசுவை குறைப்பது குறித்தும் இம்மாநாட்டில் பங்கேற்கும் சர்வதேச தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். இதற்கிடையில் இந்தியா, சீன பிரதமர்கள் இருவரும் சுமார் 40 நிமிடம் தனியாக சந்தித்து பேசிக் கொண்டனர். இப்பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு ராணுவ ரீதியான உறவை வலு செய்து கொள்வதென்றும்,
எதிர்வரும் 2015 $100 பில்லியன் வரை வர்த்தகம் செய்து கொள்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் ஜனாதிபதி அசாத் பதவி விலக கோரி கடந்த ஓராண்டிற்கும் மேலாக போராட்டம் நடந்து வருகிறது. சிரியாவில் ஜனாதிபதி அசாத் பதவி விலக கோரி கடந்த ஓராண்டிற்கும் மேலாக போராட்டம் நடந்து வருகிறது. இதனால் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 15,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோம்ஸ் நகரில் நடைபெற்ற வன்முறையில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். சிரியாவில் வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் சமரச முயற்சிகளுக்கு இதுவரை பலன் ஏற்படவில்லை. இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி பஷீர் அல் அசாத் பதவியில் நீடிக்க வேண்டுமா என்பதை அந்நாட்டு மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்திய அணியில் தற்போதைக்கு இடம் கிடைக்கும் வாய்ப்பு இல்லாத ஹர்பஜன் சிங் இங்கிலாந்து கவுண்டி அணியான எசெக்ஸ் அணியில் இணைந்து ஆடும் வாய்ப்புகள் பிரகாசமாகியுள்ளது. 31 வயதாகும் ஹர்பஜன் சிங் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலே இந்திய அணியில் இடம்பெற முடியாமல் தவித்து வருகிறார். அவரது இடத்திற்கு தற்பொழுது அஸ்வின் வந்துவிட்டதால் ஹர்பஜனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. 98 டெஸ்ட் போட்டிகளில் ஆடி 406 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் ஹர்பஜன் சிங். அதேபோல 229 ஒருநாள் போட்டிகளில் ஆடி 259 விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார். கடைசியாக கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூலை ஆகஸ்டில் இங்கிலாந்திற்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டியில்தான் ஹர்பஜன் சிங் கலந்து கொண்டார். அதேபோல 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஒருநாள் போட்டிதான் அவரது கடைசி ஆடிய ஒருநாள் போட்டியாகும். சமீபத்தில் நடந்த IPL தொடரில் தனது மாயாஜால பந்து வீச்சை வெளிப்படுத்த ஹர்பஜன் சிங் தவறியதால் அவருக்கு இந்திய அணியில் இடம் கிடைப்பது என்பது இயலாத காரியமாகிவிட்டது. இதனால் தற்பொழுது இங்கிலாந்து கவுண்டி அணியான எசெக்ஸ் அணியில் இணைந்து விளையாடும் வாய்ப்புகள் பிரகாசமாகியுள்ளன. தற்போது ஹர்பஜனுடன் எகில்ஸ் அணி நிர்வாகம் பேசி வருகிறதாம். விரைவில் இரு தரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஜித்தின் பில்லா 2 படம் வெளியாக தாமதமாகியுள்ள நிலையில் கார்த்திக்கின் சகுனி படம் சுமார் 450 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகவிருக்கிறது. சகுனி படம் ஜூன் 22ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டதும் 21ஆம் தேதியே பில்லா 2 வெளியாகும் என கூறப்பட்டது. தியேட்டர்கள் முன்பதிவிற்கான வேலைகளை ஆரம்பித்த நிலையில் திடீர் என்று சென்சார் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டது பில்லா 2. இது சகுனிக்கு சாதகமாக அமைந்துள்ளது. தமிழில் சோலோ ரிலீஸாக களமிறங்கும் இப்படத்திற்கு இதுவரை 450 திரையரங்குகள் ஒப்பந்தமாகியுள்ளன. தியேட்டர்காரர்களும் பெரிய தொகையை மினிமம் கேரண்டியாக தந்துள்ளார்கள் என்பது கூடுதல் தகவல். சகுனி படம் நேரடியாக தெலுங்கிலும் அதே பெயரில் உருவாகி இருக்கிறது. இது கார்த்திக்கு முதல் தெலுங்கு படம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் சுவாசம் ஏன் சுவாசம்? 100 ரூபா கொடுத்தா எதிர்கட்சிக்காரனை கூட உள்ள விட்டுருவானுங்க. ஒரு கட்டத்துல பிலாங்கல் ஊதிக்கிட்டு கிருஷ்ணா என்ன சொல்றான்னா, இந்த ரஜினியை பத்தி உங்களுக்கு தெரியாது. கமால் என்ன ரஜினி அடிச்சா திருப்பி அடிப்பியா? மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பயங்கர தீ விபத்து. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் கருகின. பட்ஜெட் கூட்டத்தொடரை அரசு உடனடியாக கூட்ட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. கருவடிக்குப்பத்தில் 4 அரசு துறைகள் இணைந்து கட்டும் மணிமண்டபம். அமைச்சர் ராஜவேலு தகவல்.
பிரதமர் வரும் நாளில் கவர்னர் மாளிகை முன்பு கருப்பு கொடி போராட்டம். பிரெஞ்சு இந்திய புதுவை விடுதலை கால இயக்கம் தீர்மானம். புறநகர் பகுதிகளுக்கென புதிய தீயணைப்பு வாகனம். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றது அரசு. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.